13வது அவதாரம் விசுவரியா அவதாரம். அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்து மனிதனை காக்கவே சிவபெருமான் இவ்வதாரத்தை எடுத்தார். 14வது அவதாரம் சுரேஸ்வர் அவதாரம். தனது பக்தரை சோதிக்க சிவபெருமான் இந்திரன் வடிவத்தில் உருவெடுத்தார். அதனால்தான் இவ்வதாரம் சுரேஸ்வர் அவதாரம் என்று அழைக்கிறோம். 15வது அவதாரம் கீரத் அவதாரம். அர்ஜுனன் தவத்தில் இருந்த பொழுது கீரத் அல்லது வேட்டைக்காரன் உருவமெடுத்தார் சிவபெருமான். சிவபெருமான் அர்ஜுனனை கொல்ல மூக்கா என்ற அரக்கனை அனுப்பி வைத்தார். துரியோதனன் காட்டுப்பன்றி போல தன்னை மாற்றிக்கொண்டான். ஆழ்ந்த தியானத்தில் இருந்த அர்ஜுனனின் கவனம் ஒரு பெரிய சத்தத்தால் சிதறியது. அவன் கண்ணை திறந்து பார்த்தான். காட்டுப்பன்றியை அர்ஜுனன் தன் அன்பால் வீழ்த்தினார்கள். யார் அந்த காட்டுப்பன்றியை முதலில் வீழ்த்தியது என்ற சந்தேகம் அர்ஜுனனுக்கு கீரத்துக்கும் இடையே வந்தது. 16வது அவதாரம் சுண்டன் தர்க்க அவதாரம். திருமணத்தின் பொழுது பார்வதி தேவி